ரெண்டுமே ஃபேமஸான ஊர். வெம்புருஷம் நாங்கள் விளையாடுறதுல ஞாபகம் வருது. வெம்புருஷத்தில் அந்த சவுக்கு தோப்பு பக்கத்தில் விளையாடி இருக்கோம். அவங்க நல்ல ஒரு சிறப்பான டோர்னமெண்ட்லாம் அங்கே நடத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். உங்களை இந்த நேரத்தில் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல் முட்டுக்காடு ரொம்ப ஃபேமஸான ஊர். போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற எங்களோட சமுதாய பக்கத்தில் இருக்கிற அந்த முட்டுக்காடு, அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று கூறி இருவரில் ஒருவர் வெற்றி பெறுவது நிச்சயம். அதில் யார் அந்த ஒருவர் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இங்க டாஸ் அப்டேட் அப்படியே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயம் நீங்க தான் கொடுக்கணும். சோ விபிகே பிரதர்ஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. வைட் டெலிவரி நான் பேர் கொடுத்திருக்காரு. இங்க லோகேஷ் மற்றும் தனுஷ் ரெண்டு சைக்கிள்ஸ் அண்ட் நான் சைக்கிள்ல தனுஷ் எப்படிங்க ஆடுவாரு? மச்சாவா ஆடுவாரா? மச்சாவா ஆடுவீங்க தனுஷ்? அற்புதமான பந்து. தனுஷ் என்கின்ற உப்பிலியா பைஸ்ல ஒண்ணு. இப்ப தனுஷ் என்கின்ற உப்பிலின்னு சொன்ன குதூகலம் ஆகுறாங்க பா டகவுட். உப்பிலி உப்புன்னு அப்புங்க. கமான். வைட் பால். உப்பிலிய பார்த்தோன்னா பவுலருக்கு கையே தப்புலி ஆயிடுச்சு. ஆக்சுவலா பவுலர் சொல்லி ஆகணும். கலைச்செல்வன், செல்வத்தி செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வன் வந்திருக்காரு பவுலிங்ல. ஆஹா நல்ல பாலுங்க. ஆனா அப்படின்னு சொல்லணும் எனக்கும் ஆசை. வைடா போட்டுட்டு இருக்காரு கலைச்செல்வன். உப்புலிய பார்த்தோன்னா பயந்துட்டாராங்க பவுலரு. ஆமான்றாங்க. சோ பவுலருக்கு இங்க என்கரேஜ் பண்ணுவோம். கமான் பவுலர், ரெண்டு டாட் பால் போட்டீங்கன்னா மூணாவது பால் உப்புலி கையில கொடுக்கறதுக்கு தப்பு இருக்கு. பா உப்புலி ஐட்டுக்கே ஒரு ஷார்ட் பால்னா நாளா நின்னா மண்டைக்கு மேல போயிரும் போல. உப்புலி வேற மஜாவா ஆடுவார்னு சொன்னாருப்பா இங்க ஒருத்தவர். இந்த ஆக்சுவலா இந்த சென்னை எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சென்னை பாஷை எல்லாமே ரொம்ப பிடிக்கும்பா. உப்புலி மஜாவா அடிக்க ட்ரை பண்ண ஒரு ஷாட். மெர்சல் ஐட்டர் பவுலர்னு சொன்னா அதுதான் இல்லை. வைட் டெலிவரி. ஒரு சுத்துனாருங்க தனுஷ். பேட்ல படவில்லை. பைஸ்ல எவ்வளவு ரன் ஓடுவாங்க? ரெண்டா. தனுஷ் அடிச்சா ஓடிடுவாரு. அதுக்கான காத்திலே ஓடுறது. ஆஹா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அடித்தால் தான் ரன் அவுட். பைஸ் கொடுத்திருக்காரு அம்பையர். பைஸ்ல 2 ரன்கள். ஆக்சுவலா இந்த மீம் பாத்திருக்கீங்களா பிரதர்? என் உடம்பு ஃபுல்லா தனுஷ் தான், ரத்த சதை எல்லாமே தனுஷ் தான். அந்த மாதிரி நினைக்கிற டீம் ஃபுல்லா தனுஷ் தான். நாலாவது பந்து ஒரு சரியான பால் போட்டிருக்காருங்க. அப்பா சீரியஸா தனுஷ் ஹைட்டுக்கு பவுன்சர் போடுறாருன்னா தைரியமா போடுறாரு அப்படின்னு தெரியுது. பவுலர் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அற்புதமா போட்டுட்டு இருக்காருங்க. திரும்ப ஒரு ஷார்ட் பால் நிக்கு கிடைச்சிருக்கு. தனுஷ் செலிப்ரேட் பண்ணாங்க. அம்பையரோட கால் என்னங்க? அவுட் கொடுத்திருக்காருங்க அம்பையர். சோ விக்கெட் இங்க இழந்து விட்டார் தனுஷ். செம பவுலிங் கலைச்செல்வன் கிட்ட இருந்து முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருங்க தனுஷ். ஸ்கோரஸை ட்ரபிள் பண்ணாம திரும்பவும் டக் அவுட் உள்ளே வந்தார் என்று சொன்னால் மிக இல்லை. உள்ள போறவர் யாருங்க? மில்லி உள்ள போனா போது கில்லி வெளியே வருவான் பாருங்க. டிஜே இருந்தா பாட்டு போட்டிருப்பாரு. So
டிஜே ப்ரோ பாட்டு போடுறதுக்கான நேரம் வந்து விட்டது. கண்ணன் ஸ்ட்ரைக்ல. கண்ணா நீ தூங்குடான்னு தூங்குனாருன்னா கண்டிப்பா டீம்ல இருந்து கும்பு கும்பிடுவாங்க. அதனால தூங்க கூடாது. ஒரு ரன். முதல் ஓவர் முடிவில் 8-1 பிரதர்ஸ். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டிபிசி திருவிடந்தை வர்சஸ் சீபர்ட்ஸ் காணத்தூர் ரெட்டி குப்பம். தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓ கடல்ல இருக்கறனால மீனா வராங்க. இருங்க. வீணா போன நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். அந்த நேரத்துல காணா போன நான் திடுதிடுப்புன்னு வந்து நின்னுட்டு இருக்கேன். கமெண்ட்ரி பாக்ஸ்ல இங்க ஸ்கோர் யாரு கேட்டது சொல்லுங்க. யாரு? நான் தான். வேற யாரு? அதான் நீ மட்டும் தான் கேப்ப என்ன ஏன் வந்தன்ட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தல. சோ மேட்ச் அப்டேட் சொல்லி எந்தெந்த டீமுக்கு மேட்ச் என்ன ஸ்கோர் எத்தனை ஓவர். மோகன் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரை டாகு நடிப்பாரா? மேட்ச் அப்டேட்ஸ் கேட்டேன். இருப்பா சொல்றேன். பால் போட போறாங்க. பெருக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பெருக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது அவனுக்கு ஞாபகம் வந்தது. நான் அதை வந்து அடுத்த பால் சொல்றேன். அதுக்கு அடுத்த பால் உனக்கு நான் ஸ்கோர் சொல்லிடுறேன். அவர் லோ ஃபுல் டாஸ்ங்க ஆஃப் சைடுல அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். சோ அந்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிட்ச் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பிட்சுக்கு க்ளீன் பண்றதுக்காக ஆள் இருக்காங்க. அவருக்கு வந்து மிக்க நன்றி. உங்களுக்கு இங்க லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணியான்னு கேட்காதீங்க. அப்பா நான் செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன் விரதம். அண்ட் மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸ் இந்த செம்மையா பிக் பண்ணிருக்காரு. சிக்ஸருங்க. சரியான ஒரு பவுல். புஷ்ஷுன்னு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா காத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா? இறங்கி வந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு. பட் பேட்ல மேல் பகுதியில் பட்டிருக்கு. கேட்சா இல்லங்க கேரி ஆகலங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க இந்த இடத்துல. நல்ல த்ரோ. சோ குட் பேட்டிங், நல்ல ரன்னிங், நல்ல ஃபீல்டிங். ஓவராலா குட் கிரிக்கெட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். STS ஃபவுண்டேஷன் proudly presents கோலம் ஃபெஸ்ட் 2024. சாரி இப்போ நடுவில் ஏப்போ வந்துச்சு ஃப்ளோவாக பேச முடியல. ஸோ பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் இந்த மேட்சை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபீல்டிங்கில் சிறிய மாற்றங்கள். ஏய் நீ ஆண்டா வெளில போனா உள்ள வாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டா சொல்றாங்க. அடுத்த பால். ஐயோ விட்டாரா இல்ல புஷ்டாருங்க. மேனேஜ் டு சேவ்.
நீங்க ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஹரி, எஸ். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இன்னைக்கு நீங்க? நான் வெஜ். செவ்வாய்க்கிழமையா? எஸ், ஆமா. எந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இருக்கிறீங்க? இல்ல, நம்ம என்னோட ஒரே ஃப்ரெண்ட் முருகருக்காக. அடேங்கப்பா. அதே மாதிரி இன்னைக்கு யாராவது ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன திருப்பூர் ஒரு முருகர் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. யாரா இருந்தாலும் சரி, கூப்பிட்டா நான் வருவேன். கூட்டிட்டு போறியானா? நின்றுட்டு தானே இருக்கிறேன், அப்படினால நடக்க முடியும்ல? முடியுமே. அப்போ போயிட்டு வர்றது மாம்ஸ் தூரமா இருக்க போகுது. எவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியாதுல்ல. என்ன நீங்க வெளியூர்ல இருந்து வந்துக்கிறேன், உங்க ஊரை சுத்தி கூட காட்ட மாட்டீங்க? இவ்வளவு அழகான பீச்சில் நிக்கிற, உன்ன என்ன வேணும் உனக்கு? எனக்கு முருகர் கோயில் போகணும். நானும் அதே செவ்வாய்க்கிழமை விரதம் தான். இன்னைக்கு நானும் வெஜிடேரியனு. சூப்பர் மாம்ஸ். என்ன சிங்க் பாத்தீங்களா நமக்குள்ள? அண்ட் அத்துடன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் முடிவடைந்து இருக்கிறது. ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக எங்க ஸ்கோரர் கிட்ட குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். ஐயா, ஸ்கோர் என்ன ஐயா? அருமையான பாடல். அது ஒரு ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஓவர் முடியல 24-1. இறங்கி வந்திருக்காருங்க லெக் சைட்ல. சரியான ஷாட். என்ன விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா முடி வைத்திருக்கும் கணேஷ் அவர்கள் போட்ட பந்து மொத பாலே 6. இரண்டாவது பால் கீழ இருந்து தோண்டி எடுத்து நேரா அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைடுல பால் நின்றுச்சு. எஸ். ஹரி, இந்த ஷாட் பாத்தீங்களா? பார்த்தோம். லெக் சைடுல நகர்ந்து ஆஃப் சைடுல தூக்கி விட்டுருக்காரு. வேண்ட மர்வி தெரியல? யாரு? மர்வி சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ வந்து ஸ்காட்லாந்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க அளவுக்கு வந்து பார்த்தா எனக்கு வந்து கிரிக்கெட் நாலேஜ் இல்ல. நான் இந்தியன் பிளேயர்ஸே பாதி பேர் தான் எனக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா. அவரும் இந்த மாதிரி ஷாட் தான் நல்லா அடிப்பாரு. எஸ், நீங்க தான் வருது இந்த பேட்ஸ்மேனை பாக்கும்போது. நீங்க சொன்னா கரெக்ட் தான். இந்த தடவை லெக் சைடுல டிஸ்டன்ஸே இல்ல, அங்க ஃபீல்ட் இல்ல. மாம்சே, நீங்க சொன்ன பிளேயர் எனக்கு தெரியும் மாம்சே. தெரியல? எஸ் எஸ் எஸ். சவுத் ஆப்பிரிக்காக ஆடி இந்த வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காக அகைன்ஸ்டாவே விக்கெட் எடுத்தாரு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. 2 கிரிக்கெட் நாலேஜ் இருக்க பிளேயர்ஸ். ஐயோ, மறுபடியும் மேல போயிருக்கே. ஆனா லக்குப்பா இருக்கு. எல்லா தடவையும் நடுவுல பொதுக்குன்னு விழுது இந்த டீமுக்கு. சோ எந்த 2 டீம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வெம்புருஷம் முட்டுக்காடு அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், யூபிகே பிரதர்ஸும் எல்லோ ஸ்டார்ஸும். விபிகே பிரதர்ஸும் எல்லோ ஸ்டார்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் விபிகே won the toss and choose to bat first. கணேஷ் அவர்கள் போடப்பட்ட பந்தை தூக்கி அடிக்க அந்த பந்து நேராக ஃபீல்டரிடம் சென்றுள்ளது. 2வது ரவுண்ட் மிஸ்கம்யூனிகேஷன். த்ரோ நல்லா இல்ல, அதனால வந்து தப்பிச்சிட்டாங்கப்பா. த்ரோ மட்டும் கரெக்டா இருந்தது. இந்நேரம் ஊதி இருப்பாங்க டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டிங் டீம்ல ஒரு பிளேயருக்கு லோகேஷ் கண்ணன் மாதிரி கண்ணன் லோகேஷ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ கண்ணன் ஆன் ஸ்ட்ரைக். கண்ணன் போட கணேஷ் சுட்ட பால் பின்னாடி போயிருக்குது. 1 ரன் ஓட்டாங்க. 2வது ரன் ஓடுவாங்களா? ஓடல. அண்ட் அத்துடன் ஓவர் முடிஞ்சிச்சா? எஸ், 3 ஓவர் முடிவுல 36 ரன்கள் பா. 3 ஓவர்ல 36. நல்ல ஸ்கோரு.
ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்க சோத்துக்கு இலைய போட்டுட்டு அந்த டைலாக் சொன்னாப்புல நம்ம பேர் சொல்ல விரும்பவில்லை. நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்ல பால், காற்று வெளியீடை அண்ட் கீப்பர்ல ஃபேன்சி மேன் வித் லாட் ஆஃப் ஹேர்ஸ் கணேஷ். பவுலிங்ல லோகேஷ் பாடி அப்படின்றவர் வந்திருக்கிறாப்ல. பவுலிங்னு சொன்னாரா? லோகேஷ் பவுலிங்க்கு வந்திருக்கிறார். சோ ஒரு ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல. இன்னும் 4 பால் இருக்குப்பா. அண்ட் மறுபடியும் தோண்டி எடுக்க ஒரு முயற்சி, ஆனா ரொம்ப பெருசா அடிக்க முடியல. ஒரு சிங்கிள். ஐயோ என்னப்பா ஏன்பா பேட்ஸ்மேன் அவர் பவுலர் கால் சந்திர பேட்டை விடுறீங்க, நியாயமா இதெல்லாம்? என்ன ரங்கா? இன்னும் 3 பால் இருக்குங்க. நல்ல ஓவர். பின்னாடி போய் புஷ்டாப்ல விக்கெட் இந்த இடத்துல விழுந்திருக்குது. கண்ணன் அவர்கள் 8 பால்ல 9 ரன் அவுட் ஆயிட்டாப்ல. அடுத்த விக்கெட் டவுன். எந்த கோபி சுகமானோ அப்படின்ற மாதிரி உள்ள கோபி அவர்கள் கிரீஸுக்கு வந்திருக்கிறாப்புல. எப்பனா 3வது ஓவர் 4வது பாலுக்கு அப்புறமேட்டா, ஏன்னா போன பால் ஒரு விக்கெட் வந்தது அண்ட் இன்னும் இந்த ஓவர்ல 2 பால் இருக்குது. இறங்கினவனே சுத்திக்கிறாருப்பா நேரா ஃபீல்டர் கையில. கோபி வந்த மாதிரியே மறுபடியும் திரும்பி போக வேண்டியதுதான். அண்ட் டிஜே நீங்க ஜீவா அவர்கள் வந்திருக்கிறாப்புல. ஆஃப்டர் 3 விக்கெட்ஸ் டவுன். அவரோட பேரு மிஸ்டர் சிக்கம். இப்போ அவர் பவுலிங் டீமுக்கு சிக்கத்தை கொடுப்பாரா இல்ல சிக்கமே கொடுக்காம வெளில வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ செக். ஆடுறவர் மிஸ்டர் சிக்கம், வீடு வெம்புருஷம் பக்கம். பவுலிங் போடுறவர் லோகேஷ், எங்க ஊரு கேப்டனு. சத்தியமா ரைமிங் இல்லை. யாரு? ஆகாஷோட. ஓ நீங்களா ப்ரோ? ஆஹா. நீங்க லாஸ்ட் பால்லையுமே வந்து பாத்தீங்கன்னா டாட் பால். சோ 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 38க்கு 3. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் வெளில இருக்கு.
எவ்வளோ அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கரண்ட் ரன் ரேட் படி ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 48 காட்டுது. இன்னும் 10 ரன் அடிப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிஜே ஓவர் டு யூ. ஸோ இங்கே லாஸ்ட் ஓவர் போடுவதற்காக பவுலர் தயாராக உள்ளார். இஸ் ஸ்பின்னா. கீப்பரும் நின்னார். நல்லா இருக்காரு பார்க்க அழகா. ஸோ கார்த்திக், அவர் பேர் என்னப்பா? கார்த்திக். போடுங்க கார்த்திக். கமான் கார்த்திக். லாஸ்ட் ஓவர் பவர் பிளே. பவர் பிளேல ஸ்பின்னரா? பாலும் உருண்டா அவரும் உருண்டா. அவர் போட்ட பால் டாட் பால். எப்பா பேசுறதெல்லாம் உங்க ஆளுங்க தான்ப்பா, நாங்கல்ல. அடிக்கிறதா தான் அவரே அடிச்சுங்க. எப்பா உன் பேர் என்னது? பாலா தான் பேசுறாரு. நோ பாலுங்க. இங்க பாலும் உருண்டா அவரும் உருண்டை. நீங்க இப்ப அவர் போட்ட பாலும் மண்ணில் உருண்டுன்னு போயிருக்கு. இங்க எங்க ஸ்ட்ரீமர் வந்து பாத்தீங்கன்னா கையை வச்சு பார்த்துட்டு இருக்காரு பால. அண்ட் பால் பேட் ரெண்டுமே இங்க பறந்துருக்குப்பா. இல்லப்பா, இல்ல கணேஷ் அவர்கள் பிடிக்க கூடாத இடத்தில் அந்த பந்தை பிடித்திருக்கிறார். நல்ல கீப்பிங். நாலு பால் இருக்கு லாஸ்ட் ஓவர்ல. 40 அப். ஆஃப் சைட்ல சுத்தமா ஸ்பீட் இல்லாத பால தூக்கி அடிக்க முயற்சி. எங்க போயிருக்கு அந்த பந்து அப்படின்னு பார்த்தா அம்பையர் 6 ரன்கள். எப்பா ஏய் நான் அடிக்கும் போது அது கேட்ச் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா 6 போயிருக்கு. செம்ம 6 பாது. ஆக்சுவலா அதுக்குள்ள பாட்டு போட்டு என்ன ஸ்கோர் வரும் பாலா? மறுபடியும் தூக்கி அடிக்கிற தடவை பாத்தீங்கன்னா ஐயோ விட்டாருப்பா. பாலோட பவரை பத்தியா? பேர் சொன்னோட விக்கெட் வருது. இந்த இடத்துல ரன் ஓடின பேட்ஸ்மேன் நவுறு போட அப்படின்னு நவுத்தி விட்டு கேட்ச் பிடிக்க போனாப்ல. பட் ஆனா மிஸ் பண்ணிட்டாரு கார்த்திக். லாஸ்ட் 2 பந்து 47 வந்திருக்கு. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் ஆல்ரெடி தேர். அடுத்த பால் நைஸ். முன்னாடியே சுத்திட்டாரு. ஆனா அவர் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பால் வந்து இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அண்ட் டாட் பால். லாஸ்ட் ஒரு பால் இருக்குங்க. 47 வந்துருச்சு. இன்னும் அந்த லாஸ்ட் பால் என்ன பண்ணுவீங்க? விபிகே பிரதர்ஸ் வெயிட் பண்ணி அச்ச பந்து 6க்கு போயிருக்கு. ஒரு சூப்பரான 6ஓட இந்த மேட்சை முடிச்சுக்கிறாங்க. 47 + 6 53 54 அடிக்கணும். பாபாஸ் பவுலிங் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆனா சாப்பிட்டீங்களா மாம்ஸ்? இல்லை இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் லேட் ஆகும். ஓ, நீங்களும் லேட் ஆகும், அறிவு லேட் ஆகும், சேர்ந்து தான் சாப்பிடுங்க போல. இல்லை செவ்வாய்க்கிழமை ஆனால் எனக்கு எப்பவுமே ஃபுட்டு இறங்காது, வெஜ்ஜுன்றதுனால. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம வேற ஒண்ணு உள்ள இறங்கின காரணத்தினாலையும் அது இறங்காது. நீங்க இங்க தப்பா நினைக்கோனா, அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல ஒரு என்னது புரத சத்து நிறைந்த ஒரு ட்ரிங்க் தான். ட்ரிங்க்னா கூட தப்பா நினைப்பாங்களோ? கூழுங்க, வேற எதுவும் இல்லைங்க. கேழ்வரகு கூழ். 1 2 3 4 பேட்டு வர வேண்டியது இருக்கு இங்கே. ஸோ யாராவது பேட் எடுத்துட்டு போயிருந்தாலும் இந்த பேட் கேலரியில் வந்து வச்சிருங்க, அந்த ஸ்டாண்டில், பேட் ஸ்டாண்டில். எங்க மாமாவோட மைக்கு கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி விடுங்க. லோகேஷ், எங்க ஊரு சிங்கம், எங்க ஊரு மாமா பிளாக் என்னது உங்க மாமா சரவணா அவர்கள் களத்தில் இறங்கியதால் இன்று அந்த பால் எங்க போவது என்று தெரியவில்லை. இப்போ நமக்கெல்லாம் ரெஸ்ட். ஓகே, ஏங்க அவர் பேட்டிங் டீமுங்க, ஒன் சைடா பேசினு பாருங்க அவரு. அது கண்ட்ரோல் நம்ம கிட்ட தானே இருக்குது, சவுண்ட் சர்வீஸ். அவ்வளவுதான், பிடிங்கிடுவோம். நீங்க ஃப்ளோல அவங்க ஊர் மாமான்னு ஒரு டார்த்தை, ஊருக்கு ஒரு மாமா இருக்கத்தாங்க செய்வாங்க. ரைட் விடுங்க. ஹரி, டான்ஸ் ஆடுறதுல அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. நான் சொல்லி தரேன். இன்னைக்கு நீங்க இந்த டோர்னமெண்ட் முடிச்சிட்டு போறதுக்குள்ள, ஃபைனல் முடிச்சிட்டு போறதுக்குள்ள நீங்க ஒரு டான்ஸரா தான் போக போறீங்க. சூப்பர் மாம்ஸ், எனக்கும் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. ரொம்ப சின்ன விஷயம் தான், பிரபுதேவா மாதிரி ஆடணும் அவசியமே கிடையாது. பிரதர், உங்கள மாதிரி ஆட எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? சின்ன சின்ன விஷயம் தாங்க, 2 ஸ்டெப் போட்டு மாத்தி மாத்தி அதே தான் போடணும். எப்படி 1 2 3 3 4 5 1 2 3 சொன்னா ஒரு காலை நீட்டணும், 3 4 5 6 சொன்னா 2 காலையும் விவேக் சொல்ற மாதிரி நீட்டணும். அதானே என்ன டான்ஸ்? அதேதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஃபட்டார்னு அடிச்சிருக்காருங்க. நீங்க ஆக்சுவலா பேட்ஸ்மேன் பேர் நல்ல ஃபோர்ஸ் டச்சரான ரன் அவுட்டா, ரன் அவுட்டா. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ போயிருக்காரு, க்ளோஸ் காலா இருக்கும். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படி சொல்லணும், அம்பையர் டு தேர்ட் அம்பையர், we have a review for ரன் அவுட். அண்ட் மொத பால், அவ்வளவுதான், மொத பாலே ரன் அவுட் தானே. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ வந்தோன்னா பால் அந்த மூஞ்சில ஒரு டென்ஷன் வந்துருச்சுப்பா. நீங்க கம்ஃபர்டபிளான ஒரு ரன் அவுட்டுங்க. நல்ல த்ரோ அண்ட் நல்ல ஸ்டம்பிங். அவுட் ஆயிருக்காரு. யாருங்க ஃபேவரட் பேட்ஸ்மேனா? கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் வெளில இருந்தாரு. சரவணா அவுட் ஆயிருக்காருங்க. இங்க நான் ஸ்ட்ரைக்கர் பேட்டர் யாருங்க? சரவணா. அவர்தான் ஆக்சுவலா ஓனர்ல, அவர்தான் அவுட். அவர்தானே? எஸ், சரவணா அவுட் அடிச்சாங்க. ரொம்ப பாவம். பாலா, இந்த மாதிரி அவுட் இருக்கீங்களா பாலா? ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணல, ரன் அவுட் பாலா. நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. எங்க தலை அது அடிக்கணும்னு நினைச்சேன், ஆனால் ரன் அவுட்ல வெளில வந்துச்சு. நான் எதுவும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் ஆயிட்டாப்ல, அந்த டோன்ல பேசி நிக்கறாப்ல. கரெக்டா சொன்னீங்க. பாலா எப்படி சொல்றானா, தலையோட வாளை வெட்டிட்டாங்கன்ட்டாரு. ஊரோட கிங், தங்கம் சிங்கம் என்று புகழ்ந்த பிளேயர் சந்தோஷமா ஆடுறதுக்காக உள்ள வந்திருக்காரு சந்தோஷ். சரி, அப்படியா? சரி இல்ல சந்தோஷ். மூணாவது தூக்கி விட்டுருக்காரு. போமா டிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி விண்ட் போவாது. ஆமாங்க, போல மண்ணில் நின்றுச்சு. அந்த மறுபடியும் ரன் அவுட்டா? த்ரோ கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு ரன் அவுட் இந்த இடத்துல கண்டிப்பா அடிச்சிருக்கோம். பாலா இங்க என்ன சொல்றாருன்னா, என்ன ரன் அவுட்டா, எவ்வளவு ரன் அவுட்டா, வாய்ப்பே கிடையாதுன்றாரு பாலா. இங்க பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இங்க எல்லோ ஸ்டார் அணியினருக்கு தேவையானது 54 ரன்கள், 3 வந்துருச்சு. ஒரு விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. மைக்க வாயில வச்சிட்டு இருக்காரு. மாம்ஸ் பேசுங்க மாம்ஸ். அணிங்க தூக்கி அடிச்சிருக்காங்கப்பா. எங்க போகுது? வெல் கால்குலேட்டட் 6ங்க. அவரோட ஜட்ஜ்மென்ட்ல அவுட்.
பாருங்க அவர் ஹேர் ஸ்டைல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யோகி பாபு கலைக்கு ஏத்த மாதிரி கலையா இருக்காருங்க. முதுவை பார்த்து நீ எப்படி கலையாகிறாருன்னு முடிவு பண்ண? ஹேர் ஸ்டைல பார்த்தே சொல்லலாம். கரெக்டா? மண்டை கலைஞ்சு போயிருக்குன்னு வேணா பின்னாடி இருந்து சொல்லலாம். கலை மூஞ்சில கலை இருக்கு அப்படின்றத அவர் பேட்டிங்ல அந்த கலையை காட்டு வரான்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். டேய் என்னடா டேய் இப்பதான்டா bowling போட்டு வந்தா அதுக்குள்ள பேட்டிங் இறக்கி விட்டியடான்னு வந்திருக்காரு உள்ள கலை. ஜாலியா வந்திருப்பாரு. ஆஃப் சைடுல ட்ரை பண்ணாரு. ரன் இல்ல டாட் பால். انا கேப்டன் என்ன தெரியுமா ஹரி? என்னதுப்பா? டோட்டல் ஸ்கீனா என்ன தெரியுமா? தொட்டு விடுறதா? எஸ். கொட்டன் ஸ்கீனா என்ன தெரியுமா? கொட்டி விடுறதா? அது பண்ணிர போறேன். டோட்டல் ஸ்கீ ஹரி. சோ நீங்க ஹரி டாஸ்க்கு போறா. நான் இந்த மேட்ச் இப்போதைக்கு கவர் பண்ண போறேன். ஆஹா கால் திசையில ஒரு வைட் டெலிவரி ஓகே அவங்க பேர். அந்த டான்ஸ் ஆடிட்டு இடுப்பை மட்டும் ஆடிட்டு வைடு கொடுத்தீங்களா? பால் ரன் அப் ஆகும்போது பேச கூடாதுப்பா. ஏய் பாலே போட்டு முடிச்சிட்டாங்கடா. இல்ல அம்பையர் சொன்னார் சொல்ல சொன்னேன். திரும்ப பெரிய அடி அடிக்க போனாரு பாலா. நான் ஆக்சுவலா பாலாக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்கேன். இங்க பாலா எல்லாருமே பால் 5 மினிட்ஸ் இருங்க. டாஸ் போற வரையும் எதுவும் பேச வேண்டாம். அடுத்து ஆட இருக்கும் அணி டிபிசி திருவிடந்தை வர்சஸ் சி பேர்ட்ஸ். டாஸ் போடும் இடத்திற்கு செல்லும்படி பேசிட்டு இருக்காங்க. முதல் ஒரு முடிவில் 4 ரன். விக்கெட் ஒரு விக்கெட். யா 4 ரெண்டானா விக்கெட். ஹெட்ஸ் இஸ் தி கால். டெயில்ஸ் இட் இஸ் அண்ட் டாஸ் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. சி பேர்ட்ஸ் நினைக்கிறேன். சொல்லுங்க. பேட்டிங் ப்ரோ. பேட்டிங். சோ டாஸ் ஜெயிச்ச உடனே பேட்டிங் சூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன ரீசன்னா? பாப்போம் பேட்டிங் நல்லா சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக சோ விண்ட் இருக்கு பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்னா. அண்ட் நீங்க டாஸ் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணிருக்கீங்க. டாஸ் ஜெயிச்சிருந்தா என்ன எடுத்துப்பீங்க? பேட்டிங் தான் ப்ரோ. பேட்டிங். இப்போ பவுலிங் வந்திருக்கு என்ன பண்ண போறீங்க? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ப்ரோ. ஒரு 30 ரன்ஸ்ல போடுற மாதிரி பாப்போம். 30 ரன்ஸ்ல. கங்க்ராச்சுலேஷன். நல்ல இன்டென்ட். அதே இன்டென்ட் விளையாடுங்க. சொன்ன மாதிரி டாஸ் ஆக்சுவலா முடிஞ்சிருக்கு. டாஸ் ஜெயிச்ச டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க. அவர் அதுக்காக சொல்லிருக்க மாட்டாரு. எனக்கு தெரியும் காஜு நாங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 5 ஓவர் ஆடிக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்லிருப்பாரு. அண்ட் பாலா இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இந்த பால் முடிச்சிட்டோன்னு சொல்றேன். பாலான்னு பேர் வச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா கதற பால் அடிப்பாங்க. நீங்க எப்படி பாலா? ஹரி பாருங்க டவுட் என்ன மாதிரி டவுட் கேட்டிருக்க பாருங்க. ஏதோ எந்த நேரத்துல பாலு டேய் ஏன்டா டேய் இப்பலாம் பண்றீங்க? அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சி பேர்ட்ஸ் அணியின டாஸை வென்று பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆட போற டீம் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும். 30 ரன்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க இந்த மேட்ச் சேஸ் பண்ணணும் என்றால் கொஞ்சம் ஸ்கோர் அடிச்சாகணும். ஒன் பிட்ச் நாட் அவுட் ஃபீல்டர் 30 சர்க்கிள்ல ஹைட்டா இருக்கு. ஆஹா நோ பால் கொடுத்திருக்காரு. செக்கிங்காக நோ பால் கொடுத்திருக்காருங்க அம்பையரிங்க. யாரு இது? நான் இல்லப்பா. பக்கத்துல ஓனறாரு அவர்தான். இல்ல அவரும் இல்லையா? மாம்சே அவரும் இல்லப்பா. ஏன்னா இது லால்னு நினைக்கிறேன். மைக்ல ஏன் போட்டது லால் தானே? மீல்ஸ் நல்லா இருந்துச்சா? அவர் வீட்டுக்கு போயிட்டு நல்லா மீன் குழம்பு சாப்பிட்டு வராருப்பா. மீன் குழம்போ? அடுத்த பால் ஃப்ரீ ஹிட். கலை அடிச்ச உடனே பாலை கொலை செய்திருக்கிறார். கலை தொலை தூரமாக அடிச்சிருக்கிறார் ஹரி. நான் கம்மி பண்ணிக்கோங்கண்ணா. பால் போட போறாரு. தேங்க்யூ. அண்ட் நல்ல டான்ஸ் லோகேஷ் அண்ட் டீம். ஆஹா திரும்ப மீண்டும் ஆடுற மாதிரி 2வது 6 அடிச்ச உடனே 6 இது.
எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி பாதி நம் பாதி அண்ணா சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரசம்மாவே அதை போமா துவச்ச துணிய துவப்போமா ராமங்கரைய கேட்போமா இல்ல வளர்ச்சி போமா எம்மா 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 ஸ்கோர் என்ன? இருக்காரு நோ பால் ரிவ்யூவா? நோ பாலுக்கா? ஃபுல் டாஸ் நோ பால். எஸ், ஃபுல் டாஸ் நோ பாலுக்காக ரிவ்யூ. என்னாச்சு? நோ பாலா? எஸ், நோ பால் கொடுத்திருக்காருங்க அம்பையர். சோ ஒரு ஃப்ரீ ஹிட் வந்து நோ பால். ரிவ்யூ வில் பி ரீடைன்ட் அப்படின்னு நான் சொல்லி ஆகணும் இங்க. பாலா பா இப்பதான்ப்பா 32 பல்லு தெரியுது. 32 பல்லு இன்டு 2 கூட போட்டுக்கோங்க. 64 பல்லு தெரியுது பாலாக்கு. டாட் பால். ஆனா பாலா
கால் திசையில மீண்டும் ஒரு வைடு இந்த முறை. அகலப்பந்து. அப்படி வந்து அவுச் அவுச் அப்படின்ற மாதிரி பேசுறாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீச் கீச் குரல் வந்துச்சுன்னா லால் பேசுறாருன்னு அர்த்தம். ஆறாக மாறுமா? ஆறாக வராது. ஆறாகவும் வராது. போய் முட்டிக்கிச்சு பந்து பவுண்டரி போயிருக்கு மட்டுமே. நாங்க அவரு ஒரு சிங்க் அவரு ஒரு பக்கமா பேசிட்டு இருக்காரு. மாம்ஸ் இந்த மேட்ச் இதுக்கு அப்புறம் பவுலிங் டீம் ஏதாவது சான்ஸ் இருக்கா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? மழை தான் பெய்யணும். 8 அடித்தால் வெற்றி அப்படின்ற நிலைமையில் ஆடிட்டு இருக்காங்க இங்க பேட்டிங் அணியினர். நாலாவது பந்து மீண்டும் வீசுறக்கான முயற்சி இருந்தது. ஒரு டாட் பால் ஷாட் மிட் விக்கெட்ல ரன்ஸ் எதுவும் இல்லை. கமான் பவுலர் ஒரு 2 டாட் பால் போடுங்க பவுலர். கண்டிப்பா விக்கெட்ஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க க்ளோஸா கொண்டு போலாம் இந்த மேட்ச. நல்ல பால் 2 டாட் சொன்ன மாதிரி தொடர்ந்து போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த எண்ட்ல பேட்ஸ்மேனை கொஞ்சம் குவாய்ட்டா வச்சாதான் அந்த எண்ட்ல இருந்து ஏதாவது பண்ணணும் விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த எண்ட் ரொம்ப குட்டி லெக் சைடு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் அப்டேட் சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீபர்ட்ஸ் டாஸ் ஒன் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்க 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 46க்கு 3. அண்ட் கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு மாற்றம். ஆகாஷ் விக்னேஷுக்கு பதிலா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 ஓவர் கமெண்ட்ரி பண்ண போறது நான் உங்க எஸ்பி ஹரிகரன். அண்ட் லாஸ்ட் 2 ஓவர்ல மேட்ச் எப்போ முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இங்க ரொம்ப கம்மியான ரன்கள் மட்டுமே தேவை. 12 பால்ல 8 ரன் வேணும். எப்போ வரும் பார்க்கலாம். டிஜே பாட்டு போட்டு விட்டுருங்க.